வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த டிசம்பர் 2025க்கு வந்திருக்கிற முக்கியமான மாற்றங்கள் மற்றும் அறிவிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா சிலிண்டர் விலையில் மாற்றம் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மாதத்திற்கான சிலிண்டர் விலையில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டரில் எந்த விலையிலையும் மாற்றம் இல்லை. வணிக ரீதியாக பயன்படுத்துகிற சிலிண்டருக்கு மட்டும் 10 ரூபா 50 பைசா குறைச்சிருக்காங்க. இந்த டிசம்பர் மாதத்துக்கான சிலிண்டர் விலை மாற்றம். அடுத்து அப்டேட்டாக புதிய பைக் கார் வாங்குவோருக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஓன் யூஸுக்கு வாங்குகிற கார் மற்றும் பைக்குகளை ஆர்டிஓ க்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. உயர் நீதிமன்றம் உத்தரவை அடுத்து இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட்டா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 1,14,00,000 மக்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. அவர்களோட சேர்த்து கடந்த 2 மாதமா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ண 30 லட்சம் பேருக்கும் டிசம்பர் 15 1000 ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்துவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு அப்டேட்டா வாட்ஸ்அப் டெலிகிராம் பயன்படுத்துகிறவங்க எந்த மொபைல் ஃபோனில் அந்த செயலிகளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த மொபைல் ஃபோனில் சிம் கார்டு அதே நம்பர் இருக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அப்படி அந்த சிம் கார்டு அந்த மொபைல் ஃபோனில் இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்த முடியாது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. போக லேப்டாப்பு பிசியில் யூஸ் பண்ணுறவங்க லாக்இன் பண்ணால் 6 ஹவர் 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட்டாக பான் கார்டோட ஆதார் கார்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. இதை இணைக்கிறதுக்கு நம்ம அரசு பல மாதங்களாக கால அவகாசம் வழங்கிட்டாங்க. டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. இதற்கு மேல் கால அவகாசம் வழங்க மாட்டோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. பான் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கலை அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு, அப்புறம் கிரெடிட் கார்டு, நீங்கள் செலுத்திட்டு வர்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லோனு, இப்படி எந்த ஒரு ப்ராசஸுமே இனிமேல் பண்ண முடியாது. அதனால் டிசம்பர் 31க்குள்ளே எல்லாரும் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க. எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஒரு பதிவாக அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. நம்மளுடைய நெட்வொர்க்குகள் ஜியோ, ஏர்டெல், விஐ நெட்வொர்க்குக்கான ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்துறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1லேருந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் சரியான ஒரு தேதி அறிவிக்கவில்லை. கூடிய விரைவில் இந்த மாதத்திற்குள்ளேயே உயர்த்திடுவாங்க அப்படின்றது தெரியுது. அடுத்த அப்டேட்டாக நம்மளுடைய ஆதார் கார்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின ஆதார் கார்டில் நம்மளுடைய ஆதார் எண், முகவரி, ஃபோட்டோ, நேம் எல்லாமே இருந்துச்சு. இனிமே இந்த மாதம் அவங்க அப்டேட் பண்ணுற அந்த ஆதார் கார்டில் அவருடைய ஃபோட்டோவும் QR கோட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதம் ஆதார்க்கான அப்டேட்டு. அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நம்மளுடைய கைரேகை வச்சு EKYC அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் கால அவகாசம் டிசம்பர் 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. யார் இந்த EKYC அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜனவரி 1லேருந்து ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு நமக்கு வந்திருக்கிற அறிவிப்புகளும் மாற்றங்களும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.